எனக்கு லீவை கொடு அப்படின்னு உடனே, ஏண்டா நான் போனஸ் கொடுக்க மாட்டேன், சம்பளம் கொடுக்க மாட்டேன் தெரியும், உன் போனஸும் வேணாம் உன் சம்பளம் கொடு அப்படின்னு உடனே, ஏண்டா நான் போனஸ் கொடுக்க மாட்டேன், சம்பளம் கொடுக்க மாட்டேன் தெரியும், உன் போனஸும் வேணாம் உன் சம்பளமும் வேணாம், ஆனா என் தலைவன் என்னை அழைச்சிட்டான். சிந்தனை சிற்பி, சைனடி குப்பி, செயல் சிங்கம், பிரச்சார பீரங்கி, ஒரு வாரமானாலும் எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய போர்க்குணம் கொண்ட போர்வாள் என்று போற்றப்படும் எங்களுடைய வட்ட செயலாளர் வண்டுமுருகன் அவர்களை இப்பொழுது உங்கள் முன்னே வீர உரையாற்ற வருமாறு அழைத்து உங்களிடமிருந்து விட நான் பார்க்கணும். அதனால நீ 15-16 வருஷம் உங்ககிட்ட வேலை செஞ்ச, உனக்கு இஷ்டம் தான் நீ போனஸ் கொடு, வேலை கொடு, இல்லைன்னா எனக்கு என் தலைவன் இருக்கிறான் நான் அங்க போய் பார்த்துக்கிறேன் சொல்லக்கூட நிர்வாகி தான் நம்மளுடைய நிர்வாகிகள் என்பது இந்த நேரம். உன் சம்பளமும் வேணாம் உன் பணமும் வேண்டாம்டா, என் தலைவன் என்னை அழைச்சாண்டா அப்படின்னு சொல்ற ஒரு நீங்க ஒரு நாள் வேலைக்கு போகலனாலும் 500 ரூபா 600 ரூபா கூலி இல்ல. ஆனா தலைவன் தளபதி கோசம் எத்தனை நாளா இருந்தாலும் சரிடா வேலைக்கு போகாம உழைக்கக்கூடிய ஒரு கூட்டம் தான் நீங்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்து. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. நீங்க எப்பயுமே தலைவன் தளபதியோட படத்தை வச்சிருப்பீங்க, அந்த படத்தை எடுத்து நீங்க பாத்தீங்கனாலே சரி எல்லாமே சரியாயிடும். நீங்கள் யாருக்கோசம் இல்லை. ஒருத்தர் கையால அடி வாங்கி கேவலப்படுறதுக்கு மிஷின்ல அடி வாங்குறது டீசென்ட்டா போறது இல்ல. அப்பா உங்கள மாதிரி கேரக்டர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி மிஷின் வந்தது ஒரு பெரிய வரப்பிரசாதம் சொல்லுங்க. இந்த கட்சியோட மாநாடு நடக்க போது அது ஆரம்பத்திலேயே வந்து தொண்டர்கள் வாயில மண்ணை போட்டுருச்சு அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்னடா பெரிய ஒரு காரணியாக அமைஞ்சிரும் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா ஒரு மாநாட்டை நடத்த முடியல, 2 டைம் டேட்டை மாற்றி போட்டாங்க. தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பார்க்கறானே. அரசியல் அனுபவம் வாய்ந்தவனோ இல்லை போலீஸ் பெர்மிஷன்றது சாதாரண வட்ட செயலாளர் வண்டுமுருகனுக்கு கூட தெரியும். ஏன்னா எவ்வளோ லைட்டு போடணும் அப்படின்னு சொல்லி சாதாரண ஒரு மாவட்ட செயலாளருக்கே ஒரு கட்சியில் திராவிட கட்சிகளுக்கு தெரியும். அவர்களே ஒரு மிக பிரம்மாண்டமான பல லட்சம் பேர் கூடக்கூடிய மாநாட்டை நடத்தி முடித்துடுவார். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. ஆனால் புதுசாக அறவேக்காட்டு கட்சி ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்து விளங்காத, அது ஆரம்பத்திலே அது எல்லா இதுலேயுமே ஒரு இதில் மாபெரும் தத்துவத்தையும் ஒரு மாபெரும் ஒரு எழுச்சி உரையை அந்த கட்சியில் முக்கிய பிரமுகர் ஒருத்தர், அவர் தான் இப்போ நட்டக்குத்தலாம் நிற்க வைக்க போகிறார் அந்த கட்சி. அவர் தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு. அவர் சொன்ன ஒரு விஷயம் தான் இப்போ வைரலாக நெட்டில் போயிட்டுருக்கு, எல்லாத்துலேயும் போயிட்டுருக்கு. எவ்வளோ பெரிய கூமுட்டையாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு பேச்சை வந்து இவங்க பேசுவாங்க அப்படின்றத, இது உணர்ச்சி வசப்பட்டு பேசினா கூட இவ்வளோ முட்டாள்களா இவர்கள் அப்படின்றத பார்த்து இவங்க என்ன தான் செய்ய போகிறாங்க, சரி கட்சி ஆரம்பித்து என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு நான் பல பேர் வந்து யோசிச்சுட்டு இருந்தாங்க. இது என்ன நடக்கும், எப்படி நடக்கும் பண்ணுறீங்க. சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, பேசிக்கல. இந்த புசி ஆனந்த் அப்படின்ற ஒரு நபர், அந்த நபர் தான் அந்த தவகா கட்சியோடைய இந்த நபர் வந்து இந்த மாநாட்டுக்கு முன்னேற்பாட்டுக்காக ஒரு இடத்துல பேசுகிறாரு. அந்த பேச்சை கேட்டால் அதால் இவ்வளோ அவருன்ற மரியாதையை கொடுக்கணுமான்ற அளவு கூட இருக்குது. ஏன்னா எவ்வளோ பெரிய கூமுட்டையாக இருந்தால் அங்கே போய் கைதட்டி சிரிச்சிட்டு இருப்பாங்க பாருங்க. அவன் என்ன சொன்னா, அவன் என்ன உன் வாயில் மண்ணை போடுறேன்றா அதையோ சிரிச்சிட்டு இருக்காங்க. என்ன மூஞ்சியும் முகர கட்டையும் மாநாட்டுக்கு போகிற வேலையை விட்ட முதலாளியே 18 வருஷம் வேலை பார்த்த முதலாளியே பகைச்சிட்ட அவன் வெளியே போகிறது போவ 3ஆவது நாள் உன் பிள்ளை குட்டிக்கு யாரா சோறு போடுவா, உன் பொண்டாட்டிக்கு யார் சோறு போடுவா, இல்லை உன் குடும்பத்தை யார் பார்த்துவா, வாடகை எப்படி கொடுப்ப நீ? ஏண்டா கொஞ்ச நாள் யோசிக்க, உங்களுக்கு கொஞ்ச நாள் நாலேஜ் இருக்கா, அறிவு இருக்கா, சுகமா இருக்கா, சுகம் ஏண்டா கொஞ்ச நாள் யோசிக்க, உங்களுக்கு கொஞ்ச நாள் நாலேஜ் இருக்கா, அறிவு இருக்கா இல்லையா? எவனோ ஒருத்தன் அவன் யாருன்னே தெரியும். அதுக்கு நல்லா இல்ல, நறுக்குன்னு ஒரு பேர் வைன்னு சொன்னாங்க, முறுக்குன்னு வச்சுட்டேன். அவன் வந்து உங்களை வந்து இப்படி சொல்கிறான். இதுக்கு வந்து இப்போ ஒரு கிடைக்கிறத எடுத்து எரியாமல் ஏன்னு உற்சாகமாக கத்துறீங்க அப்படின்னா என்ன? உன் வேலையை கெடுத்து நீ வந்து முதலாளியை பகைச்சு நீ 18 வருஷமாக பார்த்த வேலையை விட்டு தெருவில் நின்னா விஜய் வேலை கொடுப்பாரா, இல்லை புஷி ஆனந்த் வேலை கொடுப்பானா? எதுக்கு நீ செத்தனாய் பல்ல கட்டுற மாதிரி சிரிக்கிற? இல்ல உன்னை வெறும் மடையன்னு நினைச்சேன், இப்பதான் தெரியுது மாங்கா மடையன்னு. என்ன அர்த்தத்தில் அவங்க பேசுகிறாங்க, நீங்களும் ஏன்டா கத்துறீங்க அப்படின்ற மாதிரி தான் உங்களை பார்க்க வேண்டியது இருக்குது. உண்மையிலே உங்கள் நிலைமை ரொம்ப பாவமாக இருக்குது தம்பிங்களா அப்படின்றது தான் இப்போ என்ன பேசினா அந்த புஷி ஆனந்த்ன்றதை பார்த்துருங்க. நிர்வாகி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு லீவு போடணும் முதலாளி 26 27 அந்த நேரம் எவ்வளோ ஒரு முக்கியம், 2 நாள் லீவு கொடுத்துரு அப்படின்றதுக்கு இல்லை அப்படிலாம் நீ பண்ணினா உனக்கு போனஸ் கொடுக்க மாட்டேன், வேலையை விட்டு எடுத்துருவாரு. நீ வேலையை விட்டு எடுத்தா நான் நீ போனஸ் கொடுத்தான்னா என் தலைவன் தளபதி நம்ம போய் பார்க்கணும். உன் வேலைக்கு வேணாம் எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உண்மையான தொண்டன் யார் என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகத்தில் மட்டும்தான் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிந்து கொள்கிறேன். பாத்தீங்களா, மண்டைக்குள்ள
ஒழுங்கா இருக்கணும். சும்மா இங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பேசிட்டு கூடாது. சும்மா அங்க வந்துட்டு பேச. சரிங்களா? ஸோ இப்படி ஒரு கட்சிக்கு ஒரு தலைவன், ஏன்னா அவருக்கு எந்த கொள்கையும் கிடையாது, எந்த கொள்கையும் தெரியாது. ஒரு கூட்டத்தை சேர்த்து வைத்துக்கொண்டு அந்த கூட்டத்தை வச்சு ஆட்சிக்கு வந்துடலாம், இது பண்ணிடலாம், அரசாட்சிக்கு வந்துடலாம், எம்எல்ஏ ஆயிடலாம், எம்பி ஆயிடலாம் அப்படின்றது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் ஆகிறான். இவர் 2026 இவர் தான் முதலமைச்சரான். அந்த கட்சியோட முக்கிய புள்ளி இவரான். இவர் வந்து எல்லாரையும் வேலையை விட்டுட்டு 18 வருஷம் பார்த்த வேலையை விட்டுட்டு முதலாளி சிறப்பாக அடிச்சுட்டு வாண்டுறான். இவங்க எப்படி இப்போ அதாவது ஆரம்பத்திலே உன் வாயில் மண்ணை போடுறானே, உன் பொழப்பில் மண்ணை போடுறானே, உன் குடும்பத்து பொழப்பில் மண்ணை போடுறானே, இந்த கட்சியில் போய் நீ என்ன பண்ண போகிற? இந்த கட்சிக்கு என்ன கொள்கை இருக்குன்னு நீ நினைக்கிற? என்ன என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? என்ன இருக்குன்னு முதல்ல அந்த கட்சியோட தலைவனுக்கு தெரியுமா? ஏன்னா இல்லை அந்த புஷி ஆனந்து மேடை போடுறது இந்த இதில் மட்டும் ஒரு பல கோடி ரூபா அடித்து செட்டில் ஆகி அந்த ஆள் பாட்டுக்கு போயிடுவாப்புல. எலெக்ஷனுக்கு அப்புறம் அந்த ஆள் வெல் செட்டில். இது எலெக்ஷன் கூட வேண்டாம், இந்த மாநாடு நடந்து முடிஞ்சாலே பல கோடி ரூபா அடிச்சுட்டு அந்த ஆள் செட்டில் ஆகி போயிடுவாப்புல. நீ என்ன பண்ணுவ? தெருவில் அடுத்த மாதம் சம்பளத்தை சோத்துக்கு என்ன பண்ணுவ? நீ போய் எப்படி என்ன புஷி ஆனந்த் யார் அது? என்ன ரசிகர்லாம் வீட்டு வேலைக்காரனா? எவனோ ஒருத்தன் வந்து எதிர்க்கட்சிக்காரன் தலை தோரணம் கட்டி தொங்கவிடும் என்பதை எச்சரித்துக் கொள்கிறேன். அதனால அந்த புஷி ஆனந்த விட்டு நீ அறிக்கை விட்டார்னா ஒரு ரசிகர்கள் கேட்கணும். நல்ல விஷயம் தானே சார், ஒரு ரசிகர் நல்வழிப்படுத்த. விஜய் சொல்றதுக்கு என்ன சார் அது? சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். கட்சி ஆரம்பிச்சிட்டவங்க எல்லாம் காணாம பண்ணி பாக்குறோம். நாங்க போவோம், இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். வணக்கண்ணா, நீ போய. மேடையில் இருந்து கொண்டு புஷி ஆனந்தை அறிக்கை விட சொன்னால் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது. புஷி ஆனந்த் மேல வேணும்னே தப்பு சொல்றேன்னு நினைச்சிருக்கலாம். ஆனா உண்மை இது உங்களுக்கு தெரியும். அவரை எப்படி சப்போர்ட் பண்ணிக்கிறாருன்னா ஆன்லைன் குரூப் வச்சிருக்காரு. அதுக்கு அவங்க 2 பேரு வக்கீல் தொழில இருந்த நீங்க ஒரு வேடிக்கை என்னன்னா, ஒரு அரசியல்வாதி கூட இதை பண்ண மாட்டான். இவர் என்ன பண்றாரு, மன்றத்துல வந்துட்டு வெளியில ஒரு பெஞ்சில் வந்து அவர் படுத்துட்டாரு. அதை ஒருத்தனை போட்டோ எடுக்க வைக்கிறார். பாத்துங்க, போட்டோ எடுக்க வச்சு அந்த போட்டோவை அந்த குரூப்ல போங்க, அந்த ஆன்லைன் குரூப். அந்த போட்டோவை ஒரு 50 பேரை வச்சு போட்டோவை அந்த குரூப்ல போங்க, அந்த ஆன்லைன் குரூப். அந்த போட்டோவை ஒரு 50 பேரை வச்சு ஷேர் பண்ண வைக்கிறேன், ஒரு 100 பேரை வச்சு லைக் பண்ண வைக்கிறேன். ஸோ ஒரு நாடகம் வந்து உண்மையாக சாயந்தரத்துக்குள்ள 100 பேர் அதை வந்து லைக் பண்ணுவாங்க. விஜயத்தை பாக்குறேன். வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல. மக்களே பாத்தீங்களா, இப்படி ஒரு கேவலமான ஒரு ஸ்பீச்சை நீங்க எங்கேயாவது பார்த்திருப்பீங்களா? ஒரு கட்சியை வழிநடத்தி கொண்டு போக வேண்டிய இப்படி தவறான பாதையில வந்து இளைஞர்களை கொண்டு போறது இது சரியான விஷயமா சொல்லுங்க? போன வீடியோல இவங்க தளபதியை பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசினதுக்கு இவங்களுக்கு கோபம் வந்து எத்தனை அணிலுங்க கீழே கதறினாங்க. இன்னைக்கு நீங்க வச்சிருக்கிற உங்க மாநில தலைவரோட லட்சணம் அவர் பேசின பேச்சுல பாத்தீங்கல்ல எல்லாரும். அடேங்க அப்பா, உலகத்துல இப்படி ஒரு ஸ்பீச்சை கேட்டதே இல்ல சாமி. வேலையை விட்டுட்டு தளபதிக்காக போயிட்டா சோறு போடுறது அவரு போட்டுருவாரு, கரண்ட் பில் கட்டுவாரு, கேஸ் பில் கட்டுவாரு, எல்லாம் கட்டிடுவாரு. சரிங்களா? போன வீடியோல கதறின அனில்ஸ் எல்லாம் இந்த வீடியோ கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்றத பத்தி யோசிங்க. உங்க ஆளை பத்தி பேசினா உடனே கோவம் மட்டும் வருது இல்ல. இப்ப இவங்க எந்த லட்சணத்துல இவங்க கையில நாட்டை கொடுத்தா நாடை காடாக்கி கையில கொடுத்துருவாங்க, தெரிஞ்சுக்கிங்க. ஒண்ணு சேனல் சார்பில நாங்க கேட்டுக்கிறோம், எங்களுக்கு வாலண்டியரா யாரையும் வந்து பொறுப்படுத்தி திட்டணும்னு எங்களுக்கு ஒன்னும் கங்கணம் கட்டிட்டு தெரியல, இல்ல எங்களுக்கு யாரும் வந்து கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் ஒன்னும் பணம் கொடுக்கல. ஒருத்தர் செய்யற தப்ப எடுத்து அவங்க வாயால பேசினது தான் நாங்க எடுத்து போடுறோம். நாங்களா வாலண்டியரா எந்த மற்ற எவ்வளவோ சேனல்ஸ் எல்லாம் இருக்கு, அவங்க பேசுற மாதிரிலாம் நாங்க பேசுறது கிடையாது. சரிங்களா? எந்த சேனலையும் நான் குறை சொல்றதுக்கோ இல்ல யாரையும் வந்து திட்டுறதுக்கோ அதுக்காக நாங்க சொல்ல. ஒருத்தர் பண்றத அவங்க வாயால சொன்னது மட்டும் தான் நாங்க எடுத்து போட்டுருக்கோம். எவனாவது இவன் பேசுனதுக்கு இவனை வந்து அவன் தான் சொல்லணும். ஏன்னா இவனுக்கெல்லாம் இந்த மாதிரி பேசின ஆளுக்கெல்லாம் மரியாதையை கொடுக்க கூடாது. எவனாவது இதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு எந்த அணிலாவது வந்து கீழே கமெண்ட்ஸ்ல கதர்னீங்க, உண்மையிலே பிளாக் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். சேனல் சார்பில் நாங்க ஸ்ட்ரிக்டா சொல்லிக்கிறோம். ஒருத்தனை பத்தி பேசினா கோவம் வருது இல்ல, அவன் பண்ற தப்பு மட்டும் உங்க கண்ணுக்கு தெரியாதா? அவங்க பண்றதுதான் எடுத்து சொல்றோம். அவங்க பண்ணாததை நாங்க ஒன்னும் கற்பனையில சொல்லியே, அவங்க பண்ணாததை நாங்க ஒன்னும் கற்பனை குதிரை ஓட்டலையே. சொல்லுங்க, உண்மையத்தான் நாங்க சொல்றோம். இவங்களா 25 நாள் படத்தை ஓட்டிக்கிட்டாங்கன்னா உடனே அது வந்து ஹிட்னு அர்த்தமா? கமர்ஷியலி ஹிட்னு எல்லாத்தையும் சொல்லுங்கயா. ஏன் இதே துப்பாக்கி கில்லி எல்லாம் நாங்க வந்து பிளாப்னு நாங்க சொன்னோமாயா? ஹிட்னு தான் சொன்னோம். அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு நீங்க வந்து இந்த கமெண்ட்ஸ்ல வந்து கதறது?
இவங்களை ஃபாலோ பண்ணி போற யாரா இருந்தாலும் சரி, ஒரே ஒரு விஷயம், இவங்களோட கைடன்ஸ் கரெக்டா இல்ல. இந்த புஷி ஆனந்த்ன்றவரு பேசினதே சரியா கிடையாது. அது எல்லாருமே அவங்கவுங்க வாயால சொல்றத நீங்களே கேட்டிருக்கீங்க. வேலையும் வருமானமும் மட்டும்தான் ஒரு மனுஷனை, அதாவது ஒரு தொழில் பண்ணாலோ இல்ல ஒரு வேலை பார்த்தாலோ தான் அந்த அதுல வர வருமானத்தை வச்சுதான் ஒரு மனுஷனோட வாழ்க்கையே ஓட்ட முடியும். எப்படிப்பட்ட உலகத்துல இருக்கிற கொம்பாதி கொம்பு மனுஷனா இருந்தாலும் சரி, இவங்க பேச்ச கேட்டு யாராவது வேலையை விட்டுட்டு ஏதாவது இவங்க சொன்ன மாதிரி எல்லாம் தெரியாம போயிடாதீங்க. அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கும் குடும்பத்துக்கும் ஆபத்து. ஒரு வீட்டுக்கே ஆப்பு வைக்கிற இவங்க கையில நாட்டை கொடுத்தா இவங்க எப்படி பாதுகாக்க போறாங்க, எப்படி காப்பாத்த போறாங்க யோசிச்சுக்கோங்க.